IPL வரலாற்றிலேயே முதன்முறையாக RJ ரஞ்சித்தை தனது அணியில் விளையாட வைக்க வேண்டும் என அனைத்து அணி உரிமையாளர்களுக்குள் கடும் போட்டி. இதனால் IPL நடைபெறுவது சந்தேகம் என BCCI கவலை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு ஆயுத பயிற்சி அளிப்பதற்காக RJ ரஞ்சித் ரஷ்யா புறப்பட்டு உள்ளார். ஆனால் அடுத்த ஒரு வருடத்திற்கு அவர் இங்கிலாந்தில் தான் இருப்பார் என இந்திய சுற்றுலாத்துறை அறிவிப்பு. இதனால் இந்திய அமெரிக்க உறவில் விரிசல் ஏற்படும் அபாயம். Ninety 2.7 Big FMல ரஞ்சி டாக்கீஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் ரஞ்சித் பேசிட்டு இருக்கேன். வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொன்னவனே டாய் நீயுமா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்கவே கேட்காதீங்க. இதை பத்தி பேசுறதுக்கு சில காரண கர்த்தாக்கள்லாம் இருக்கு. முதல்ல என்னாச்சுன்னா, அந்த தியேட்டருக்கு போனாங்க. அப்போ வந்து படம் பார்த்துட்டே இருக்கும்போது பாப்கார்ன் வாங்குறதுக்கு காசுல இன்டர்வல் உட்காந்துட்டே இருக்கும்போது ஜிம் 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 அப்படின்னு ஒரு மியூசிக் போட்டு கியூபிட் கேண்டி கான்டெஸ்ட் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்க லவ்வரோட செமையா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னவனே சிங்கிளா இருக்கிற பசங்க பொண்ணுங்க என்ன பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். சரி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சரி யூடியூப்லயாவது படம் பார்க்கலாமே அப்படின்னு ஆன் பண்ணா அந்த ஆட் ஒன்று வருது. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்க கோனோட்டோ ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, உங்க லவ்வரோட என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. எப்பா நமக்கு ஆன்லைனே தேவையில்லை, வீட்டில் வந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னா இந்த சீரியல்ல எக்கச்சக்கமான ஜோடிகள் இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச ஜோடிக்கு நீங்க ஓட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே 92.7 Big FM தான் கேட்கலாம் அப்படின்னு Big FM டியூன் பண்ணா வேலண்டைன்ஸ் டேக்கு ஐபோனுக்கு வந்து 50% பைபேக் ஆஃபரா, அதனால வந்து லவ்வருக்கு போன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கடுப்பு ஏத்திட்டாங்க. அப்படி எல்லா இடத்துலயும் வந்து காதலர் தினத்தை போற்றி பாடிட்டே இருக்கும்போது சிங்கிளா இருக்கிற பசங்க பொண்ணுங்க நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா வழக்கமா எப்பவும் போல பேச மட்டும் தான் முடியும். கரை நல்லது அப்படின்ற மாதிரி சிங்கிளும் நல்லது அப்படின்றத பத்தி ஒரு பிரீஃப் எலாபரேட்டரி மெஷர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். முதல்ல இந்த நவநாகரிக மாற்றத்தின் காரணமாக ஒரு 15 வருஷமா எல்லா சினிமாலையும் வந்து பசங்க தான் பொண்ணுங்களுக்கு அதிகமா செலவு பண்றாங்க, பொண்ணுங்க எதுவுமே பண்றது இல்லை அப்படின்னு கேட்டிருப்போம்ல. ஆனா இப்ப கடந்த ஒரு 5 வருஷமா பொண்ணுங்க தான் வந்து பசங்களுக்கு அதிகமா செலவு பண்றாங்க. அதனால செலவு அதிகமா மிச்சப்படுத்தலாம் நம்ம சிங்கிளா இருந்தா. அதுக்கடுத்து நேரத்துக்கு சாப்பிடலாம், உறங்கலாம், தூங்கலாம், நம்ம மூஞ்சி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கண்ணு கீழே கருவளையம் வராது, அந்த கருவளையத்தை மறைக்கிறதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு நம்ம எக்கச்சக்கமான காசை வந்து செலவு பண்ணவே தேவையில்லை. கமிட் ஆன உடனே பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட் பண்ணுவாங்க. அந்த கட்டிங் சார்ஜஸ் எல்லாம் மிச்சமாகும். தியேட்டர்ல ஒரு கப்புலா படம் பார்க்கணும், கார்னர் சீட்ல எனக்கு வந்து ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்ற போது அந்த டிக்கெட் கிழிக்கிறவங்க கேவலமா ஒரு பார்வை பார்ப்பான். அந்த பார்வையெல்லாம் நம்ம சிங்கிளா இருந்தா தவிர்க்கலாம். ஃபேஸ்புக்ல நம்ம யாருக்கு எந்த ப்ரொஃபைலுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ப்ரொஃபைல் பிக்சருக்கு லைக் பண்ணலாம், யார் ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணலாம், நம்மளை யாரும் கேட்க தேவே நாதியே இல்லாம ரொம்ப சிங்கிளா சந்தோஷமா இருக்கலாம். வாட்ஸ்அப்ல தானே சாட்டிங்லாம் பண்றாங்க. அதுல லாஸ்ட் சீன் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. அதாவது நான் ஒரு 12:40 ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்றேன், அந்த பொண்ணு 12:41 வரைக்கும் ஆன்லைன்ல இருந்தா கூட நீ ஆன்லைன்ல ஒரு நிமிஷம் இருந்தால எனக்கு ரிப்ளை பண்ணல, ஆமா உனக்கு ஏதோ இருக்கு அப்படின்ற சண்டை நம்ம எக்கச்சக்கமா தவிர்க்கலாம். பசங்களுக்கு ஜிம்முக்கு போறதோ இல்ல கிரிக்கெட் கோச்சிங் போறதோ, பொண்ணுங்க டான்ஸ் கிளாஸ் போறது இல்ல வந்து ஏதாவது கிட்டார் கிளாஸ் போறது அப்படின்னா வந்து பிடிக்கவே பிடிக்காது. என்ன விட உனக்கு அந்த கிட்டார் ஜிம்மு தான் முக்கியமா அப்படின்ற சண்டையை நம்ம சிங்கிளா இருந்தா தவிர்க்கலாம். கப்புலா வெளில போயிட்டு இருக்கும்போது அம்மா நம்மளை பாத்துருவாங்களோ அப்பா நம்மளை பாத்துருவாங்களோ இல்ல யாராவது பார்த்து நம்மளை போட்டு கொடுத்துருவாங்களோன்ற பயத்தை நம்ம தவிர்க்கலாம். இப்போ பொண்ணு யூஎஸ்ல இருக்கு, பையன் தமிழ்நாட்டில் இருக்கான் அப்படின்னா ஒரு ஸ்கைப்ல உட்காந்துட்டு என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, இந்த ட்ரெஸ் நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி நம்ம எக்கச்சக்கமான விஷயங்கள் பேச தேவையில்லை. அதனால நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில் மிச்சமாகும், இபி பில் மிச்சமாகும், நெட் பில் மிச்சமாகும், நம்ம நாடு ஓஹோன்னு வளருங்க சிங்கிளா இருந்தா. அதுக்கடுத்து உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் கூட என்னடா லவ் ஃபெயிலியரா, என்னடி உன் ஆள் ஏதாவது சொல்லிட்டானா அப்படின்னு பாக்குற எல்லாருமே கேட்பாங்க. பசங்க கொஞ்சோண்டு தாடி வளர்த்தா கூட நமச்சி அவளை ஒன்று விட்டு போயிட்டாளா, கவலைப்படாதா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணுவாங்க. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம சிங்கிளா இருந்தா தவிர்க்கலாம். ஐயோ என் ஆளுக்கு 23வது பர்த்டேக்கு நான் 23 கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. அந்த கிஃப்ட்டை நம்ம வாங்கிட்டு உடைச்சாலோ தொலைச்சாலோ இது வந்து ஐயோ என்ன சொல்ல போறா ஏது சொல்ல போறா, இந்த கிஃப்ட் நம்ம தொலைச்சிட்டோமே உழைச்சிட்டோமேன்ற பயப்படவும் தேவையில்ல. சிங்கிளா இருக்கும்போது எக்கச்சக்கமா பொய் சொல்லலாம், அந்த பொய் பத்தி நம்ம கவலையே பட தேவையில்ல. ஆனா கமிட் ஆயிட்டோம்னா பொய் சொல்லிட்டா அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணணும். அந்த பொய் வெளில தெரிஞ்சா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வளரும். பொய் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இஸ் வெரி ஹை டியூரிங் கமிட்டட் பீரியட். அதுக்கடுத்து பெண்கள் எக்ஸ்க்ளூசிவா சிங்கிளா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புலாம் எடுத்தோம். அதுல அவங்க சொன்ன விஷயம் முதல்ல அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ அது போட்டுக்கலாமா, அதாவது ஐயோ இந்த ட்ரெஸ் என் பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்குமா, என்ன சொல்ல போறான் அப்படின்ற ஒரு மண்ட பிச்சல் தலைக்குழி அதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க. இப்போ அவங்க எங்கேயாவது வெளில போறாங்க ஈவினிங் டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் பர்மிஷன் கேட்டா போதுமா, என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன்டா அப்படின்ற ஒரு மெசேஜ் பண்ண தேவையில்ல, லொலாக்ஸ்லாம் தேவையில்லைன்னு இருக்காங்க. நான் இப்போ ஃபோன் எடுக்கல, என் மொபைல் சுவிட்ச் ஆஃபா இருக்கு, நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணல அப்படின்னா அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். இதே என் பாய் ஃப்ரெண்ட் தான் ஏன் நீ மெசேஜ் பண்ணல, என் மேல உனக்கு ஆசை போயிடுச்சு அப்படின்ற எக்கச்சக்கமான கேள்விகள்லாம் கேட்பா, அதனால நான் சிங்கிளா இருந்தா தவிர்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கடுத்து டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்க தேவையே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது
ஜனவரி 21 நம்ம 2 பேரும் இந்த இடத்துக்கு போனோம் ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு தான் நீ முதல்ல பேசின நாள், இன்னைக்கு தான் நம்ம முதல்ல ஹோட்டலுக்கு போன நாள், இதுதான் நம்ம முதல்ல சாப்பிட்டது, இது இந்த படம் தான் நம்ம முதல் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள எக்கச்சக்கமான டேட்ஸை போட்டு அப்படியே குழப்பிக்க தேவையில்ல அப்படின்னு இருக்கிறாங்க. எங்கேயாவது வெளில போயிட்டு இருக்கும்போது யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு ஒரு கருப்பு கலர் துணியை மூஞ்சில போட்டு மூடிக்கிட்டு வெறும் கண்ணு மட்டும் தெரியற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசங்க சிங்கிளா இருந்தா என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, எங்கேயாவது ஊருக்கு போறாங்கன்னு வச்சுங்க பசங்க, அதுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும் கண்டிப்பா. அப்படி ஏதாவது வாங்கிட்டு வரலன்னு வச்சுங்களேன், நம்ம ஊருக்கு போன செலவோட டபுள் செலவா அவங்களுக்கு சமாதானப்படுத்தணும். ஒரு வாரம் அதை அவங்க குத்தி காட்டுவாங்க. எப்பவுமே பசங்க டைம் பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்றதே கிடையாது. இது உலகம் அறிந்த உண்மை. இப்ப அம்மாவோ அப்பாவோ ஃப்ரெண்ட்ஸோ எங்கேயாவது படத்துக்கோ இல்ல சாப்பிட்றதுக்கோ கூப்பிடுற போது ஒரு பையன் லேட்டா போனான்னு வச்சுங்களேன், அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பையன் ஒரு அந்த 10 நிமிஷத்துக்கு அசிங்கமா கழுவி ஊத்திட்டு அப்படியே விட்டுருவோம். ஆனா ஒரு பொண்ணு ஹோட்டலுக்கோ இல்ல படத்துக்கோ கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனா அந்த சண்டை கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு நீடிக்கும். நீ அன்னைக்கு லேட்டா வந்தல, அந்த நேரம் நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் சிங்கிளா இருந்தா தவிர்க்கலாம் அப்படின்னு பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பசங்க மாதிரி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டே படம்னா விசில் அடிச்சு தலைவா தளபதி சூர்யா விக்ரம் அப்படின்னு கத்தலாம். அதே படத்தை என் கேர்ள் ஃப்ரெண்டோட கை தட்டிட்டு அப்படி ரொம்ப டீசென்டா பாக்குறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் சிங்கிளா இருந்தா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் பசங்க கிட்டயும் பொண்ணுங்க கிட்ட நம்ம கருத்து கணிப்புலாம் எடுத்தோம்ல, ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது டாக்டர் கூப்பிட்டா எந்த டாக்டர் வருவாங்க, யார் வருவாங்க, யாருமே வரமாட்டாங்க. அதனால எங்க 92.7 பிக் எஃப்எம்ல 24 மணி நேரமும் புயல் மழை வெயில் எந்த காலகட்டத்திலும் என்னதான் ஒரு பிரளயமே நடந்தாலும் காதல் தவிர எதை பத்தியுமே பேசாத ஒரு ஆர்ஜி இருக்காங்க. லப்டப் அப்படின்ற ஷோ பண்ற ஆனந்தின்னு அவங்க கிட்ட நம்ம கேட்க போறோம். இப்ப நாட்டிலையும் வீட்லயும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. எங்க வீட்டுல தண்ணி வரல, கரண்ட் ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது, பால் போட மாட்டேங்கிறாங்க, யார் அடுத்து ஆட்சிக்கு வருவா, புரட்சி போராட்டம் அப்படின்னு இருக்கிற போது வெறும் காதல் மட்டும் பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு போரே அடிக்காதா? என்ன பத்தி இந்த ஒரு கேள்வி கேட்டேன். இல்லடா, காதல்ங்கிறது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட்ல பேசிட்டே இருக்கலாம். சரி ஓகே, இப்போ நீ லவ் ஷோ பண்ணி அந்த காதலியார் நீ சேர்த்து வச்சிருக்கியா? பிரிக்காம இருக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த மாதிரி பண்ணா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி இல்லையா? எங்க பாட்டி சொன்னாங்க, எங்க தாத்தா சொன்னாங்க அப்படின்லாம் கதை விடுறல, உனக்கு யார் அந்த ஐடியா எல்லாம் கொடுக்குறாங்க? எனக்கு ஐடியா யாரும் கொடுக்கலடா, நிஜமாவே யாரும் கொடுக்கல. அவங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்து நானும் ஓகே இதெல்லாம் சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி ஒன்னும் தனி ஐடியாஸ்லாம் கிடையாது. யாராவது ஒருத்தங்க அவங்க லவ் பத்தி அப்படியே புகழ்ந்து உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? காதலிக்கிறவங்க எல்லாருமே சொல்ற விஷயம் அதான். ஸ்டார்டிங் ஒரு 2 மாசத்துல 2 மாசத்துக்கு மட்டும் தான், அதுக்கப்புறம் கிடையாது. இப்போ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு எந்த இடத்துல திரும்பி பார்த்தாலும் இந்த மாதிரி கார்டு வாங்குங்க, அதுக்கப்புறமா கிஃப்ட் வாங்குங்க, உங்க வேலண்டைன் டே கூட்டு போங்க அப்படின்றாங்களே, அதை ஒரு லவ் ஷோ பண்ற ஜாக்கா நீ எப்படி பாக்குற? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செல் பண்றதுக்குன்னு ஒரு டே வேணும் இல்லையா? அது மாதிரி விக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த நாள். ஓகே, 1000 தான் நீ காதலர்களை சேர்த்து வச்சு காதல் பத்தி ஷோ பண்ணாலும் சிங்கிளா இருக்கிறதுல ஒரு நல்ல விஷயம். காதலை பத்தி எல்லாமே பேசலாம், அதான் சிங்கிளா இருக்கிறது நல்ல விஷயம். சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்தி. மேலும் நீங்க நிறைய காதலர்களை சேர்த்து வைக்கணும். நான் சிங்கிளாவே இருக்கணும் அதானே உங்க ஆசை? இல்ல, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்ல. ஆனா நீ சிங்கிளாவே தான் இருப்ப. பாய். ஒரு எக்ஸ்பர்ட் டாக் கொடுங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்யறவங்க மாதிரி ஒரு டாக் ஒன்று கொடுத்துட்டு இதுல கடைசியில சாபம் வேற சிச்சினே கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஃபைனலா மலையாளத்துல ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. மம்மூட்டி மோகன்லால்லாம் மலையாள படத்தில் சொல்லியிருக்கிறாங்க, இக்கரைக்கு அக்கறை வச்சே அப்படின்வாங்க. போடா எச்சேன்னு சொல்றதும் என் காதுல கேக்குது. என்னன்னா சிங்கிளா இருக்கிற போது நம்ம எல்லாருமே கமிட்டா இருக்கிறவங்களை பார்த்து காண்டாவும், ஐயோ என்னடா இது இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனா கமிட்டா இருக்கிறவங்க எல்லாருமே சிங்கிளா இருக்கிற பசங்களையும் பொண்ணுங்களையும் பார்த்து தான் காண்டாவாங்க. சே, நம்ம சிங்கிளா இருந்தா நம்ம லைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், லைஃபே ஜிங்கலாலாவா இருந்திருக்கும் அப்படின்பாங்க. சோ நம்ம எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு சிங்கிளா கிடப்போம், சந்தோஷமாவே இருப்போம். என்னடா லவ்வர்ஸ் பத்தி இப்படி பேசுறீங்களே, நீங்க எல்லாம் அகைன்ஸ்டா அப்படின்னு சொல்லாதீங்க. உண்மையான காதலுக்கு நாங்க எல்லாருமே நாடோடிகள் பட சசிகுமார் மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா கடமைக்குனே கணக்குனே காதல் பண்றவங்களுக்கு மட்டும் தான் நாங்க எல்லாருமே அகைன்ஸ்ட். வாய்ப்பளித்த 92.7 பிக் எஃப்எம்க்கு நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நீங்க இவ்வளவு நேரம் கேட்டது ரஞ்சித் டாக்கீஸ். யார் கூட? ரஞ்சித்தோட on 92.7 பிக் எஃப்எம். we play only மனச தொட்ட மெலடி ஸ்மா.